வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் தர மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இங்கே நடந்து இருக்குங்க. அப்படி என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ரேவதி தான் இதில் மேட்ரு. ரேவதி எப்படியோ ஒரு வேலையை கிடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ரேவதியோட வரலாறு, ரேவதி எங்கே இருந்தாங்க அப்படின்ற வரலாறை பற்றி தான் பேச போகிறாங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க எஸ்எஸ்கே அவனோட சட்ட ரீதியான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான்ல. இப்போ வந்து நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது இப்படியே விடக்கூடாது. நம்ம இதுக்கு மேலே இந்த பிரச்சனை இப்படியே போகக்கூடாது. இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற என்ன, கரெக்டாக எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலம் எல்லாமே உண்டுங்க. எவ்வளோ நேரம் தான் பொறுத்து போகிறது, பொறுத்து போர்வால் பூமி ஆழ்வான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. பொறுத்து போய் தான் இந்த நிலைமையில் ஒரு பக்கம் வந்து நின்று இருக்காங்க. சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் ஒரு மானம் கேட்டவங்க. அவன் தேவையில்லாமல் கரெக்டாக சொத்து விஷயத்தில் தலையிடறான். உடனே பார்க்கணும், என்னடா சொத்து, என்ன சொத்து, இந்த சொத்துல இப்போ யாரை சம்மந்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? இவன் வேற யாரும் இல்லை, கௌதம் உன்னோட புள்ள தான். இப்போ வாரிசு தானே, அது அவன் சொத்து தானே, நீ எப்படா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க உடனே திருத்துன்னு முழிக்கிறான். எஸ்எஸ்கே ஒரு பக்கம் என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி. ஆமா, அவன் உன் புள்ள தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகசியம் எல்லாருமே ஒரு பக்கம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து ஒரு பக்கம் உடையுது. அது உடஞ்ச உடனே பார்க்கணுமே, பக்கு திக்குன்னு இருக்கு. ஒரு பக்கம் என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறான் எஸ்எஸ்கே. ஐயோ கௌதம் ஏன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் அப்படியே சும்மா ஆச்சரியத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் ஒரு பக்கம் சைலண்டாக நின்றுறாரு. இதுக்கு பக்கம் பேச்சு மூச்சே இருக்காது ஒரு பக்கம். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் வேற லெவலில் மரண மாதம் கட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற யாரு, நம்ம தலைவன் கௌதம் கார்த்தி இருக்காங்க. அவன் தான் கார்த்தி ஃபோன் பண்ணுறான். நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அண்ணி என்னை எங்கேயோ கடத்தி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அஞ்சலியும் எஸ்எஸ்கே தான். இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துருச்சு, அதனால என்னை விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுறாங்க ஒரு பக்கம். இது எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெரியாமையே போயின்னு இருக்கு. சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தாட்சாயின் இருக்கால, அவர் வந்து வீடியோ கால் பண்ணுறா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கால் பண்ணி நம்ம எஸ்எஸ்கே கிட்ட பேசுகிறாங்க. டே எஸ்எஸ்கே, அந்த ரேவதி திரும்ப வந்துட்டு அவன் வாழ்க்கையில் அவன் மட்டும் இந்த சொத்து இத்துன்னு எதனா வந்தா மவளை உன்னை அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசினிருக்காங்க. இதை கேட்டதான் செம்ம கடுப்பாயிடுறாங்க ஒரு பக்கம். என்னடா இது, இப்படி தான் பிரச்சனை ஓடுமா ஓடாதா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தலையை பிச்சுன்னு போயின்னு இருக்காங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சனை போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவனை வந்து கடத்தப்பட்ட இடத்துலேருந்து எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றி கூட்டின்னு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலியும் நம்ம எஸ்எஸ்கேவும் தேடுறாங்க. கார்த்தி எங்கேயுமே காணும். 7ஆம் தேதி சொத்து பத்திரப்பதிவு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. இப்போ தாங்க அஞ்சலிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. வாழ்க்கையில் இனிமேல் அடுத்த சொல்றதுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி மேலே ஒரு நல்லி பைசா கூட இல்லை, எல்லாமே கார்த்திக் பேரும் வந்துடுது. கார்த்திக் மட்டும்தான், அது வேறு யாருக்கும் இந்த சொத்துல பங்கு இல்லை. அஞ்சலி என் மனைவியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிடுறாரு. அஞ்சலி ஒரு பக்கம் திருத்தன்னு முழிக்கிற. என்ன கார்த்தி, உனக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்காக பண்ண, நீ ஒரு துரோகி, நம்பிக்கை துரோகி, என்னை கொல்ல பார்த்தவன், நீ இருக்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிறது தொண்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ரெண்டு பேருக்குள்ள ரொம்பவே அடித்தடி சண்டை ஒரு பக்கம் மாறி நடந்துன்னு இருக்குது. இது எதுவரை போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. மேலும் இந்த பிரச்சனை வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம் வருக தருக.